வணக்கம். உங்கள் மாயாஸ்ட்ரோ காலபுருஷ தத்துவத்திற்கு 8ஆம் வீடான செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இதுவரை 4ஆம் இட சனியாக அர்த்தாஷ்டம சனியாக கும்பராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் நிகழும் விஸ்வாவசு வருஷம் மாசி மாசம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:24, அதாவது ஆங்கில தேதி 6/3/2026 அன்று உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான குருவினுடைய வீடான மீன ராசியில் 5ஆம் இட சனியாக சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள். இதுல என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதி நன்மை பாதி தீமை. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எண்ணங்கள் ஈடேறுதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் வம்பு வழக்கு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தாய்மாமனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, உடல் பிணி ஏற்படும். கொஞ்சம் மனக்குழப்பம் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மன சஞ்சலமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து 6/3/2026 6/4/2026 வரை குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திர சாரத்தில், குருவினுடைய சாரத்தில், அதாவது உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 5 கூடிய சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் உத்தமமான பலனே. என்னன்னு கேட்டீங்கன்னா, எண்ணங்கள் கொஞ்சம் ஈடேறும், உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, 6/4/2026 15/4/2027 வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் தனது சுயசாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 மற்றும் 4ஆம் இடத்து அதிபதி சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். சுய முயற்சி மூலம் வீடு வண்டி வாகனம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்தது 15/4/2027 24/4/2028 வரை ரேவதி நட்சத்திரத்தில் புதன் பகவான் சாரத்தில், அது பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் இடத்ததிபதி சாரத்தில் புதன் பகவானுடைய சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். மத்தியம பலன் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டம் மூலம் ஏதாவது லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்தது சனி பகவானுடைய பார்வைகள் 3, 7, 10. 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான ரிஷிப ராசியை பார்வை செய்வது கணவன் மனைவியில் இருந்தா என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ஒற்றுமை குறைவா இருக்கிறதுக்கும் கூட்டு தொழில் கொஞ்சம் சிறப்பை தருவதற்கான வாய்ப்பு குறைவு. அடுத்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான கன்னி ராசியை பார்வை செய்வது மூத்த சகோதரர் இருந்தால் அவர் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. இது லாபஸ்தானமாக இருப்பதால் இந்த லாபஸ்தானத்தை பார்வை செய்வதால் என்னன்னு கேட்டீங்கன்னா, செய்யும் தொழில நீங்க நினைக்கிற மாதிரிலாம் லாபம் எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் சுமாரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனுசு ராசியை பார்வை செய்வது வரவை விட செலவே அதிகம் என்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே ஆக மொத்தம் சனி 5ஆம் இட சனி பாதி நன்மை பாதி தீமை தரக்கூடிய அமைப்பு. என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் புத்திய குழப்பி விட்டுரும், பார்த்து ஜாக்கிரதையா இருந்தது நல்லது. அடுத்து இதுக்கான பரிகாரம், இப்போ இந்த 5ஆம் இட சனிக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு திருநள்ளாறு நலத்தீர்த்தத்துல குளிச்சு சனி பகவானை வழங்கி சனிவால் ஏற்படும் யோகத்தை ஏற்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.